அதே ராஜஸ்தான் கூட்டத்துல பிரதமர் மோடி இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. பெயரே குறிப்பிடாம இவங்கெல்லாம் வந்து தேர்தல்ல மக்களை சந்திச்சு போட்டியிட தைரியமின்றி ராஜ்யசபாவுக்கு தேர்வாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங்கை ஆரம்பத்துல குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சோனியா காந்தியை பெயரை குறிப்பிடாமயே குறிப்பிட்டாரு. அவங்க தான் ராஜஸ்தான்ல இருந்து தேர்வாயிருக்கிறாங்க. அப்ப ராஜ்யசபா உறுப்பினர்கள் அனைவருமே பயத்தில் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்ல வராரா? அப்ப இது வந்து ஒன்றிய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனுக்கு பொருந்துதானே சார்? அதை விடுங்க. ராஜ்யசபா ரூட்ல வந்து இந்த நாட்டின் பெரிய பதவிகளை வைத்தவர்கள் ஏராளமான பேர். மூதறிஞ்ச ராஜாஜி தமிழ்நாட்டோட, அதாவது மதராஸ் ப்ராவின்ஸோட, அவரு ஒரிசா முதல் கன்னியாகுமரி வரைக்குமான இந்த மாபெரும் பகுதியோட அப்போ முதல்ல பிரீமியர் அதுக்கு போஸ்ட் இருந்தது. அப்புறம் முதல்வர். அப்ப ராஜாஜி எதுல இருந்து எப்படி வந்தாரு? எம்எல்சி ரூட்டு. அண்ணாவே வந்து முதல்ல 67 தேர்தலில் அவரு இதுக்கு தானங்க போட்டிட்டார், தென்சென்னையில எம்பி தொகுதிக்கு தானே போட்டிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து எம்எல்சி தானே, அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சி ஆனாரு. அந்த பதவியில முரசொலி மாறன் அவர்கள் அமர்ந்தார்கள். இப்படி எத்தனையோ உதாரணம் நீங்க இந்தியாவில் பார்க்கலாம். ஏங்க, லோக்சபாவும் ராஜ்யசபாவும் வேறு வேறு இல்லை. என்ன காரணம்னா, ராஜ்யசபா வந்து ஒரு மூத்தோர் அவை, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் ராஜ்யசபா எம்பி. அது வந்து மோசமான பதவின்னு எப்படிங்க அவர் சொல்லுவாரு? சரி, மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு லோக்சபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க. லோக்சபா எம்பிக்கு பதவி காலம் நம்பிக்கை தீர்மானத்துல தொடர்ந்து வெற்றி பெறுவதன் மூலமா தான். நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தோற்று போனாலோ, ஃபைனான்ஸ் பில் அடி வாங்கினாலோ லோக்சபா கலைஞ்சிரும். அப்போ ஒரு நிரந்தர அமைப்பு வேணுங்கிறதுக்கு தான் ராஜ்யசபா கிரியேட் பண்ணோம். கான்ஸ்டியூஷன் படிச்சு பார்த்தா தெளிவா தெரியும். பிரதமர் கான்ஸ்டியூஷன் படிக்கிறாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப ராஜ்யசபாவும் இந்த இரு அவை செட்டப்போட ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதிங்க. அது ஒரு பெரிய ஃபைனான்ஸ் பில்லு ராஜ்யசபால தோத்து போச்சுன்னா கவர்மெண்ட் கவுந்துரும். அப்ப ராஜ்யசபால எதுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாதப்ப பிஜேபி எல்லா கட்சியோட ஆதரவெல்லாம் கேட்டு எல்லா முக்கியமான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க. அப்ப ராஜ்யசபா முக்கியம் இல்லைன்னு நினைச்சா அதுல விட்டுட்டு போக வேண்டியதானே? அது எப்படி விட முடியும்? ஸோ கான்ஸ்டியூஷன் படி யார் வேணாலும் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாம். அவர்களும் இதே பதவிக்கு வரலாம். அது எந்த பாரும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. அப்ப பிரதமர் வந்து அதை வந்து ஒரு குறையாக அல்லது வந்து மன்மோகன் சிங்கையோ சோனியா காந்தியோ பெயர் குறிப்பிடாமல் தாக்கி பேசினா, அவங்க கட்சியில நீங்க சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன்ல இருந்து இதற்கு முன்பும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது வந்து அது எப்படி அவர் தவறுன்னு நினைக்கிறாரு? அது எப்படி ஒரு எள்ளி நகையாட வேண்டிய செயல்? அது எப்படி தேர்தல் பகடின்னு நினைக்கிறாருன்னு எனக்கு புரியல. அப்போ எதை காட்டுது இதுன்னா, பிரதமருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது தான் காட்டுது. சரி, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தலுங்க பிஜேபி வந்து 30 சீட் ஜெயிச்ச ஆச்சரியம். செகண்ட் ஃபேஸும் மோசமா தான் இருக்கு. கர்நாடகால அவங்களுக்கான வாய்ப்பு கிடையாது. செகண்ட் ஃபேஸ்ல கேரளால வேற ஒரு 20 தொகுதி வருது. மொத்தம் 80 சொச்சம் தொகுதி தாங்க செகண்ட் ஃபேஸ். அதுல கேரளா கர்நாடகால அடி வாங்கினாலே பெரிய அளவுக்கு அடி வாங்கிடும். அப்ப 2 ஃபேஸ் சேர்ந்து 180 தொகுதி வரும்போது இந்த 180 தொகுதியில பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு 50க்கும் குறைவு. இதெல்லாம் வந்து வெள்ளிடை மலை, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிகிற விஷயம்தான். வட இந்தியால உத்தரப்பிரதேசம்லாம் அடி வாங்கிட்டே இருக்குங்க தொடர்ந்து. ராஜ்புட் போராட்டங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு. பிஜேபி எதிர்பார்க்காத அளவுக்கு நேற்றைக்கு வந்து அவங்க அந்த வேட்பாளரை வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க, உள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லி. பிஜேபி வேட்பாளரை, அது அவரும் ஒரு சவுத்தாலா தான், ஆக்சுவலா விரட்டி அடிச்சிட்டாங்க. வேட்பாளருக்கான ரோட் ஷோல வந்து பெரியவங்க எல்லாம் பிஜேபியோட மாபெரும் தலைவர்கள் கலந்து கொள்ளும் போது கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு ஏகப்பட்டார்கள. எல்லாமே யூடியூப் வீடியோக்களையும் இதுலயும் நமக்கு பார்க்க கிடைக்குதுங்க. அப்போ பிரதமர் எந்த இடத்துல தவறு பண்றாரு, இல்ல அவர் சுத்தி இருக்கவங்க எந்த இடத்துல தவறு பண்றாங்கன்னா, உண்மையான நிலைமையை அவருக்கு சொல்றாங்களா இல்லையா, இல்ல உண்மையான நிலைமையை சொன்ன பிறகு ஏற்படுற பயம் காரணமாக இந்த மாதிரி பதற்றம் வெளிப்படுகிறதா? தோல்விக்கு இந்த பதற்றம் தாங்க முன்னறிவிப்பு, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அரிய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.